लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாமுதயுக்மருக்ம व्यामोगदस्तदितरान त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழாராலும் விளங்களின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேய ஆறாமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2158வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 7வது பாசுரம் 707வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுர பாசுரங்களிலே இது 7வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையிலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுகமானவேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சுக்கணலின் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் நீயே சங்கை கழுத்தாண்டு தவராசா உங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தான் மாலை தறி வழியே தரிக்க வேணும் என்று கோலி பட்டிவிழுந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 707வது பெரிய திருமொழி பாசுரம். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவலிக்கை என்கின்றாளால் அவ்வரத்த அடியும் அணையும் ஐங்கைகளும் பங்கயமே என்கின்றாளால் மைவளர்க்கம் மணியுருவும் மரகதமோ மழிமுகிலோ என்கின்றாளால் கைவளர்க்கும் மழலாளர் கண்ணபுரத்தம்மானி கண்டாள் புல். செவ்வரத்த உடை ஆடை சிவந்ததாய் ரத்தம்போல் சிவப்புடையதாய் உடுக்கப்பட்ட பீதாம்பரம் என்கிற ஆடை. அதன் மேல் ஒரு சிவிலிகை பீதாம்பரத்தின் மேல் ஒப்பற்ற சிலிகை கட்சி சாத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு தலையணை என்று சிலிகை கட்சி என்ற சொல்லுக்கு தலையணை என்ற அருமையான பொருந்தக்கூடிய பொருள் தருகிறார் நயவரை நம்பி என்கிற உரையாசிரியர். மைவளர்க்கும் அணிவுருவம் மரகதமோ மழைமுகிலோ என்கின்றாளால் அவருக்கே சந்தேகமாக இருக்கிறது. கருமை நிறத்திலே இருக்கக்கூடிய இந்த உருவம் மரகதமோ கருமுகிலோ என்று என்கின்றாளால் இவள் யாரை பார்த்திருப்பாள் என்றால் கைவளர்க்கும் மழலாளர் கைவளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்கொள். தங்கள் கைகளால் ஹோமம் செய்யக்கூடிய வேள்விகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்தணர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து விட்டுதான் இவள் இவ்வாறு பேசுகிறாள் என்று ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து பேசுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. இறைவனுடைய திருமேனி அழகை பற்றி கூறும்போது மணி உருவம் மரகதமோ மழிமிகளோ என்று சந்தேகமாக கூறுகிறார் ஆழ்வார். இதே சொல்லாட்சி கம்பன் ராமபிரானை பற்றி பாடுகிற போது சொல்லுவான். திருமேனி பற்றி கூறுவதை நாம் அறிந்திருக்கிறோம். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியா அழகுடையான் என்பார் கம்பன். அப்படி எனவேதான் இவர் திருக்கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளை கருமை நிற பெருமாளை பார்த்து சௌரிராஜனை பார்த்து விட்டுத்தான் நம்முடைய அழகிலே வைகி இவர் பேசுகிறாள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம். செவ்வரத்த உடை ஆடை அதன் மேல் ஒரு சிவிலிகை கட்சி என்கின்றாளால் அவ்வரத்த அடியினையும் அங்கைகளும் பங்கயமே என்கின்றாளால் மைவளர்க்கும் மணிவுருவம் மரகதமோ மழிமிகிலோ என்கின்றாளால் கைவளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ அவ்வரத்த அடி இணையும் அம்கைகளும் பங்கயம் என்கின்றாளால் பெருமாளுடைய திருவடிகளையும் திருக்கைகளும் தாமரை போல் இருக்கிறது என்றும் சொல்லுகிறாள் இவள்
என்று தாயாராக இருந்து பாடிய பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியவா அத்தியாப்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்தை சகலம் பரஸ்மி ஸ்ரீ நாராயணா ஏறி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.